ஆ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு மேடம் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, அவசரமாக கிளம்பிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடக்கூட அவங்களுக்கு டைம் இல்லை. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் சின்ன சின்ன கடை மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த ஸ்டோரில் வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி பேக்கை திறந்து போட்டு அப்படியே அவசரத்தில் மூடாமல் கூட ஃப்ளைட் ஏறிட்டாங்க. ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகி ஃப்ளைட் போயிட்டுருக்கு. இந்த அம்மா பக்கத்தில் இன்னொருத்தர் வயசானவர் உட்காந்துருக்காரு. இந்த அம்மாவோட வயசானவர் உட்காந்துருக்காரு. 2 சீட்டில் உட்காந்துருக்காங்க. இந்த அம்மா ஏறி உட்காந்தோன்னே, அப்பாடா ஒரு வழியாக ஃப்ளைட்டை பிடிச்சிரும். அடுத்து என்ன ஆகும், பசிக்கும். ஏன்னா பசியோடு தான் வந்தாங்க. உடனே இந்த பிஸ்கட் பாக்கெட் பக்கத்தில் இருந்ததை, அவங்க பையில் இருந்ததை எடுத்து சாப்பிட்ருக்காங்க. உடனே அந்த பெரியவரும் ஒன்று எடுத்திருக்காரு. உடனே இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா வயசானவராக இருக்கார், பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றாரு, ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட கேட்டிருக்கலாம் பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு பசி ரொம்ப அதிகமாக இருக்குது. சரின்னு அதுக்கப்புறம் 2 பிஸ்கட் எடுத்துருக்கு. அவரும் 2 பிஸ்கட் எடுத்திருக்காரு. இந்த அம்மா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது அப்படின்னு. இதே மாதிரி 2 தடவை கண்டினியூ ஆகுது. இந்த அம்மா 2 எடுக்க, அவர் 2 எடுக்க. உடனே பார்த்துருக்கு, இந்த இடத்துல சண்டை போட்டால் பாவம் வயசான பெரியவர் எடுத்துட்டாரு, அதுக்காக இந்த அம்மா இவ்வளோ சண்டை போடுதுன்னு பார்க்குறவங்களும் ஒரு மாதிரி நினைப்பாங்க, ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் அப்படின்ட்டு. சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட சாப்பிட கடைசியில் ஒரு பிஸ்கட் தான் இருந்திருக்கு. உடனே அந்த அம்மா யாரோ எடுக்குதுன்னு பார்த்தா டக்குன்னு அவர் எடுத்துட்டார். எடுத்துகிட்டு போய் கேட்டிருக்காரு வேணுமான்னு. இந்த அம்மாவுக்கா டென்ஷன் இருக்கு. சரின்னு வாங்கி சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டோன்னா ஃப்ளைட்டுக்கு லேண்ட் ஆகட்டும், கீழே இறங்கி இருந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிடுச்சு. வரிசையாக கிளம்பியிருக்காங்க. இவர் பெரியவர் எழுந்துச்சு போயிருக்கார். ஓகேங்களா. உடனே இந்த அம்மாவும் பேக்கை, அவர் முன்னாடி போயிட்டார். இந்த அம்மா டக்குன்னு பேக் எடுக்கும்போது தான் தெரியுது, இந்த அம்மா பேக்கில் உள்ள பிஸ்கட் பாக்கெட் அப்படியே தான் இருக்குது. அப்போ தின்னதெல்லாம் யாரோட பிஸ்கட்டு, அந்த பெரியவரோட பிஸ்கட்டு. 2 பேரும் ஒரே பாக்கெட் மாதிரியே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம அவசரத்தில் பதட்டத்தில் நம்ம நல்ல மனநிலையில் இல்லாதப்ப ஒருத்தர் மேலே எடுக்கிற முடிவு தவறாக கூட அமையலாம். ஓகேங்களா. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆராய்ந்து அறிந்து செயல்படணும். இந்த மாதிரி பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ, வாழ்க வளமுடன்.